அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உலகத்தில் வாழ்ந்த மிக சிறந்த மனிதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகான வாழ்க்கையை பற்றி தான். அவர்களை பற்றி நாம் நிறைய கேட்டிருப்போம். ஆனால் அவர்கள் வீட்டில் எப்படி நடந்து கொண்டார்கள், குடும்பத்தாரிடம் எப்படி பழகினார்கள், மக்களிடம் எப்படி பேசினார்கள், ஏழைகளிடம் எப்படி அன்பு காட்டினார்கள், ஏன் உலகமே அவர்களை கருணையின் நபி என்று அழைக்கிறது, அவர்களின் வாழ்க்கையிலிருந்து நாம் இன்னைக்கு என்னென்ன நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் குரான் மற்றும் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருந்தாலும் வீட்டிற்கு வந்தவுடன் நான் ஒரு நபி என்ற பெருமையோடு ஒருபோதும் நடக்கவில்லை. தங்கள் குடும்பத்தினருக்கு உதவுவார்கள், தங்கள் ஆடைகளை தாங்களே தைத்து கொள்வார்கள், செருப்பை கூட தாங்களே சரி செய்து கொள்வார்கள், வீட்டு வேலைகளில் உதவுவார்கள். இதிலிருந்து குடும்பத்திற்கு உதவுவது ஒரு சிறிய விஷயம் இல்லை, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகான சுன்னத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தங்கள் மனைவிமார்களிடம் அவர்கள் மிகவும் அன்பாகவும் மென்மையாகவும் நடந்து கொண்டார்கள். அவர்களுடன் சிரித்து பேசுவார்கள், அவர்களின் மனநிலையை புரிந்து கொள்வார்கள். குடும்பத்தில் அன்பும் பொறுமையும் நல்ல வார்த்தைகளையும் இருந்தால்தான் அந்த வீடு நிம்மதியாக இருக்கும் என்பதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையால் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை கண்டாலே அவர்களின் முகத்தில் புன்னகை மலரும். அவர்களை தூக்கி கொஞ்சுவார்கள், முத்தமிடுவார்கள், அவர்களுடன் விளையாடுவார்கள். குழந்தைகளிடம் அன்பை காட்டுவது பலவீனம் அல்ல, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத். அவர்களின் உணவு பழக்கமும் மிகவும் எளிமையானது. பல நாட்கள் வீட்டில் சமைக்க உணவு இல்லாத நேரங்களிலும் கிடைத்ததை அல்லாஹ்வின் அருட்கொடையாக ஏற்றுக்கொண்டு நன்றி கூறினார்கள். உணவை ஒருபோதும் குறை சொன்னதில்லை, வீணாக்கவும் இல்லை. இன்று நமக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை மதித்து வாழ்கிறோமா என்று நாமே சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உண்மையை மட்டுமே பேசினார்கள். அதனால் தான் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பே மக்காவில் இருந்த மக்கள் அவர்களை அல் அமீன் என்று அழைத்தார்கள். ஒரு முஸ்லிமின் வாயிலிருந்து பொய் வரக்கூடாது என்பதை அவர்கள் வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுகிறது. ஏழைகள், அனாதைகள், விதவைகள், அடிமைகள் என்று யாராக இருந்தாலும் அவர்களிடம் சமமான அன்பையும் மரியாதையும் காட்டினார்கள். தங்களிடம் இருந்ததை பிறருடன் பகிர்ந்து கொள்வதில் ஒருபோதும் தயங்கியதில்லை. பிறருக்கு உதவும் மனப்பான்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். மிகவும் கொடுமைப்படுத்தியவர்களை கூட மன்னித்தார்கள். மக்கா வெற்றி பெற்ற நாளில் பழி வாங்குவதற்கு முழு வாய்ப்பு இருந்தும் இன்று உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்று கூறி அவர்களை மன்னித்தார்கள். மன்னிப்பது பலவீனம் அல்ல, அது ஒரு உண்மையான முஃமினின் உயர்ந்த குணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் புன்னகையுடனே மக்களை சந்தித்தார்கள். இனிய வார்த்தைகளை பேசுவார்கள். ஒரு நல்ல வார்த்தையும் ஒரு புன்னகையும் கூட அல்லாஹ்விடம் நன்மையை பெற்று தரும் என்பதை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஆடம்பரமான வாழ்க்கையை அவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. எளிமையான உடை, எளிமையான வீடு, எளிமையான உணவு. ஆனால் உலகிலேயே மிக உயர்ந்த மனிதராக அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான். மனிதனின் மதிப்பு அவன் செல்வத்தில் இல்லை, அவனுடைய தக்வாவில் தான் இருக்கிறது. வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கையை அவர்கள் ஒருபோதும் இழக்கவில்லை. அந்த தவக்குல் தான் அவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலமாக இருந்தது. அதே நம்பிக்கையை நாமும் நம் வாழ்க்கையில் வளர்த்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை படிப்பதற்காக மட்டுமல்ல, அதை நம் வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்துவதற்காக அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறான். அவர்களின் ஒவ்வொரு சுன்னத்தையும் நம் வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்வோம். அல்லாஹ் நம்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியை பின்பற்றக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.